ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. 2000 ஏக்கர் பரப்பளவில் அமைய இருப்பதாக தகவல். திருச்சியில் உலகத்தரம் வாய்ந்த முத்தமிழறிஞர் கலைஞர் நூலகம் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி தருவதே திமுக அரசின் நோக்கம். 9 சட்டமன்ற தொகுதிகளில் சிறு விளையாட்டு அரங்கம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் உரை. விளையாட்டு பிரிவுகளில் கூட நிதி ஒதுக்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுகிறது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளுக்கு 10 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியதாகவும் பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் மேல்முறையீடு செய்த 1,48,000 மகளிர் உரிமை தொகை. சட்டப்பேரவையில் கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். பேரூராட்சிகளை தரம் உயர்த்துவது தொடர்பான சட்ட திருத்தம் நாளை மறுநாள் கொண்டுவரப்படும். தனி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் கேள்விக்கு அமைச்சர் கே.என். நேரு பதில். புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்யும் பணி நடைபெற்று வருவதாக பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் பதில். பழைய பேருந்துகளை சீரமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருவதாகவும் விளக்கம். செப்டம்பர் மாதத்திற்குள் 1900 திருக்கோயில்களில் திருப்பணி மேற்கொள்ளப்பட்டு குடமுழுக்கு நடத்தப்படும். பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தகவல். குமரி தென்னை நாருக்கு புவிசார் குறியீடு பெற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சட்டப்பேரவையில் அமைச்சர் தாமு அன்பரசன் தகவல். தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு என்ற புதிய திட்டம் உலக வங்கியின் உதவியுடன் நடப்பாண்டில் செயல்படுத்தப்படும். 5 ஆண்டுகளுக்கு 1185 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் விளக்க குறிப்பில் தகவல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து பேரவையில் பேச அனுமதி மறுக்கப்படுவதாக அதிமுகவினர் உண்ணாவிரத போராட்டம். சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்பு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும். உயிரிழப்பு விவகாரத்தில் அரசு மெத்தனமாக செயல்பட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. அதனால மாநில அரசு நாங்களே சிபிஐ கொடுக்குறோன்னா பாராட்டுவாங்களே எல்லாமே. ஏன் தயக்கப்படுறீங்க? அப்போ உங்களுக்கு அதிமுக உண்ணாவிரத போராட்டத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்த பிரேமலதா விஜயகாந்த். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேமுதிக யாருக்கும் ஆதரவு இல்லை என்றும் திட்டவட்டம். வெறும் விளம்பரத்துக்காக ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். புதிய பேருந்துகளை கூட வாங்க முடியாத திமுக அரசு விமான நிலையம் அமைக்க இருப்பதாக கூறியிருப்பது ஆகச் சிறந்த நகைச்சுவை என்றும் அண்ணாமலை விமர்சனம். பாமகவை பற்றி குறை கூற திமுகவிற்கு எந்த தகுதியும் இல்லை என அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு உடனடியாக சட்டம் இயற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது தமிழ்நாட்டின் நீண்ட நாள கோரிக்கை. மக்களவை வளாகத்தில் திமுக எம்பி கனிமொழி பேட்டி.
நீட் தேர்வு நடத்தும் மத்திய அரசு முகமையின் மீதான நம்பிக்கை குறைந்து வருவதாக புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி குற்றச்சாட்டு. லஞ்ச லாவண்யத்தை நீட் தேர்வில் தடுக்க பள்ளிகள் தோறும் சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை. எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கு அனுமதிக்காமல் அவர்கள் குரல் வலையை நெரிப்பது போல் சபாநாயகர் நடந்து கொண்டது ஜனநாயக மரபுக்கு எதிரானது. முதலில் முதலமைச்சர் பொறுப்புள்ள மனிதராக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் எச் ராஜா விமர்சனம். சபாநாயகர் அவர்கள் நடந்து கொள்வது ஜனநாயக மரபுகளுக்கு மதுரை அருகே கண்மாயில் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெண்ணின் தந்தை மீது போலீசார் வழக்கு பதிவு. உயிரிழந்தவரின் பெற்றோர் ஆட்சியர் அலுவலகம் முன் நடத்திய போராட்டத்தில் காவல்துறை நடவடிக்கை. திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் 18வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்பு. பட்டமளிப்பு விழாவை மீண்டும் புறக்கணித்தார் அமைச்சர் பொன்முடி. காளிகாம்பாள் கோவில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் டிவி தொகுப்பாளினி மீண்டும் புகார். தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களுக்கு சொந்தமான விவசாய நிலங்களை பாதுகாக்க கோரிய வழக்கு. விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் சாலையோரம் உள்ள அம்மா உணவகங்கள், மின்வாரிய பெட்டிகள், பொது கழிப்பிடங்களை அகற்றக் கோரிய வழக்கு. சென்னை மாநகராட்சி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. கோவையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது மின்கம்பம் சாய்ந்து விபத்து. நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. தொடரும் கனமழையால் மோதிரமலை குற்றியார் தலைப்பாரம் மூழ்கியது. 15க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களின் போக்குவரத்து துண்டிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை. பலத்த காற்று காரணமாக பூண்டு பயிர் சாய்ந்து விட்டதால் விவசாயிகள் வேதனை. கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் பெய்த கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீர். கழிவுநீரும் கலந்திருப்பதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாத நிலை. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு நாளை பரிசுகள் வழங்கும் விழா. விழாவில் மாணவர்கள் மத்தியில் விஜய் உரையாற்றுவார் என பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவிப்பு. பென்னாகரம் அருகே அமைக்கப்பட்ட 2 மாதங்களில் சேதமடைந்த தார் சாலை. 20 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து தரமற்ற முறையில் அமைக்கப்பட்டதால் பொதுமக்கள் தர்ணா. தமிழ்நாட்டில் வருகிற 30ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரியில் இன்று கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசியல் அமைப்புக்கு எதிராக இந்தியாவில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது. நீட் வினாத்தாள் வெளியான விவகாரத்தின் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவர் எனவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையின் போது எதிர்க்கட்சிகள் முழக்கம். மணிப்பூர் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை முன்வைத்து முழக்கம்.
புதிய நாடாளுமன்றத்திற்குள் செங்கோல் மரியாதையுடன் சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அவையில் இருந்து செங்கோல் அகற்றப்பட வேண்டும் என காங்கிரஸ், சமாஜ்வாதி எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் மரியாதை. எமர்ஜென்சி விமர்சனம் தொடர்பாக சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு காங்கிரஸ் எம்பி KC வேணுகோபால் கடிதம். நாடாளுமன்ற மரபுகளை கேலி கூத்தாக்குவது போல் நடந்து கொள்வதாகவும் விமர்சனம். நீட் முறைகேட்டை கண்டித்து நாடாளுமன்றம் அருகே காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். தடுப்புகளின் மீது ஏறி நாடாளுமன்றத்துக்குள் நுழைய முயன்றதால் பரபரப்பு. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நாடாளுமன்றத்தில் ஆம் ஆத்மி கட்சியினர் போராட்டம். அரசியல் அமைப்பும் ஜனநாயகமும் பாஜக ஆட்சியின் கீழ் நசுக்கப்படுவதாகவும் சஞ்சய் சிங் MP குற்றச்சாட்டு. CBI காவலில் உள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வீட்டில் சமைக்கப்பட்ட உணவை வழங்க அனுமதி. பகவத்கீதையின் பிரதியை வைத்துக் கொள்ளவும், நாள்தோறும் மனைவி சுனிதாவை 1 மணி நேரம் பார்க்கவும் அனுமதி. நீட் முறைகேடு தொடர்பாக பீகாரில் முதல் நபரை கைது செய்தது CBI. பழைய பள்ளியில் 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மணீஷ் நீட் வினாத்தாளை விநியோகித்தது அம்பலம். டெல்லியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பாஜக மூத்த தலைவர் அத்வானி உடல்நலம் தேறி வீட்டுக்கு அனுப்பப்பட்டதாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை அறிவிப்பு. காங்கோ ஜனநாயக குடியரசில் குழந்தைகளை கொல்லும் திறன் கொண்ட புதிய வகை வைரஸால் அச்சம். கருச்சிதைவுகளை ஏற்படுத்தும் இந்த வைரஸ் அண்டை நாடுகளுக்கும் பரவியதாக விஞ்ஞானிகள் தகவல். லெபனானை மீண்டும் கற்காலத்திற்கு அனுப்பும் திறன் இஸ்ரேலுக்கு உள்ளது. அமெரிக்கா சென்ற இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோவ் கேலண்ட் எச்சரிக்கை. T20 உலகக்கோப்பையில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுமா இந்திய கிரிக்கெட் அணி? இன்று இரவு நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியுடன் பலப்பரீட்சை.